ஆர்கே நகர்ல அதிமுகவோட இரண்டு அணிகளுக்கும் இடையில பல இடங்கள்ல வாக்குவாதம் நடக்குது. இதனால ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலையும் ஏற்படுது. தண்டையார்பேட்டை வினோபா நகர்ல நேத்து மாலை ஓ பன்னீர்செல்வம் அணியினர் மதுசூதனனுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணினாங்க. அப்போ அங்க தினகரனுக்கு ஆதரவா சசிகலா அணியினர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க. இதனால ரெண்டு தரப்பினருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதிமுகவோட சசிகலா அணியை சேர்ந்த CR சரஸ்வதி அதிமுக அம்மா அணியை சேர்ந்த DTV தினகரனை ஆதரிச்சு ஆர்கே நகர்ல தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. ஓபன் ஜீப்ல தான் ஆர்கே நகர் மார்க்கெட் பக்கத்துல CR சரஸ்வதி பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அங்க இருந்த மதுசூதனன் ஆதரவாளர்கள் ஜெயலலிதா மருத்துவமனையில இட்லி சாப்பிட்டாங்க, இடியாப்பம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்களே, ஆனா ஜெயலலிதாவை பிணமாதான கொண்டு வந்தீங்கன்னு கேள்வி எழுப்பி கூச்சல் போட்டாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறின சரஸ்வதி அங்க இருந்து போக முடியாம மாட்டிக்கிட்டாங்க. தொடர்ந்து மேயர் பாசுதேவ் தெரு, வீரா குட்டி தெரு சந்திப்புல பேச்சாளர் CR சரஸ்வதி பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. CR சரஸ்வதி உள்ளிட்டோரை வேறு பக்கம் செல்லணும்னு போலீஸா சொல்லியும் அவங்க கேட்காம அங்கேயே இருந்தாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு வந்த சில பெண்கள் CR சரஸ்வதி பிரச்சார வேன் மேல தக்காளியை வீசினாங்க. திடீர்னு பல பேர் கற்களையும் செருப்புகளையும் வீசினாங்க. அதனால CR சரஸ்வதி அங்கிருந்து புறப்பட வேண்டி இருந்தது. வாக்குவாதத்துல ஆரம்பிச்சு கலவரத்துல முடிகிற அளவுக்கு பிரச்சாரம் இருக்கிறதுனால ஆர்கே நகர் பிரச்சார களம் பதற்றமான சூழ்நிலையில காணப்படுது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இரண்டு கட்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா NET TV4U க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.